என்னதான் பண்ணாலும் வீட்ல பிரியாணி சரியா வர மாட்டேங்குதா? நான் சொல்ற 7 டிப்பை ஃபாலோ பண்ணுங்க, பாய் பிரியாணி மாதிரி சூப்பரா வரும். இதுல 7வது டிப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முழுசா வீடியோ பாருங்க. டிப் நம்பர் 1, பிரியாணிக்கு நிறைய மசாலா எல்லாம் சேர்க்காதீங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, இந்த 4 மட்டுமே போதும். டிப் நம்பர் 2, இந்த கடலை எண்ணெயில நம்ம ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் பிரவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது பிரவுன் ஆகலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. டிப் நம்பர் 3, இதுல கார்லிக்கோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இஞ்சியோட அளவு அதோட கம்மியாகவும் இருக்கும். டிப் நம்பர் 4, நான் சொல்ற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் ஒரே டைம்ல ஆட் பண்ணுங்க. தக்காளி, தயிர், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் அளவெடுத்து ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆட் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, தண்ணி நல்லா கொதிக்காம ஊற வச்ச அரிசியை போடாதீங்க. ஊற வச்ச அரிசியை போட்டதுக்கு அப்புறம் 20% மட்டும் குக் பண்ண விட்டுட்டு தனியா வடிச்சு வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 6, 75% இந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிச்ச அரிசியை இதோட ஆட் பண்ணுங்க. டிப் நம்பர் 7 தாங்க ரொம்ப முக்கியம். கடையில